Hi partner. Golden point 2. Need for valuation of goodwill. எதுக்காக குட்வில் வேல்யூவேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் யர் பார்ட்னர், சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இது மூணுமே நமக்கு சிபிஎஸ்இ சிலபஸில் அடுத்தடுத்த டாப்பிக்காக இருக்குது. இதை நம்ம ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபோம் அப்படிமோ, ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபோம். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போ ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணுறோம். நம்ம சொன்ன மாதிரி நீயும் நானும் பார்ட்னராக இருக்கிறோம், 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் உடனே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா? ஒரு 4-5 வருஷம் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், நம்ம போராடித்தான் ப்ராஃபிட் லெவலுக்கு வந்திருப்போம், இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நியூ பார்ட்னர் ஒருத்தரை அட்மிட் பண்ணுறோம்னா அவர் வந்த உடனே அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ கஷ்டப்படாமல் ப்ராஃபிட்டை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு குட் நேம் உருவாக்கியிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, ஃபேமுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அதை நீ பணமாக கொடுக்கணும். அதான் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் at the time of reconstitution of firm, செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். குட்வில் நம்மளா வேல்யூ பண்ணுறோம், அதை கணக்கில் எழுதுகிறோம். எப்படி கணக்கில் எழுதுறீங்க அங்கே பார்த்துக்குடுவோம். அப்போ அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வரும் பொழுது குட்வில் வேல்யூ பண்ணி அதில் நியூ பார்ட்னர் ஷேர் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை அவற்றிருந்து வாங்கிக்கிறோம். அது நம்ம 2 பேத்துக்குரியது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங், ஒரு குட் நேம், ஒரு ரெப்புடேஷன் உருவாக்கி வச்சுருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறோம்னா, அவர் போட்ட கேபிட்டலை விட எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறோம்னா அது நம்ம 2 பேத்துக்குரியது. நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எழுதிக்கிடுவோம், இல்லைன்னா நம்ம பணத்தை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். தட் இஸ் நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். அதே போல் தான் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத். 3 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வெளியே போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் 3 பேர் இருக்கும்போது உருவாக்குன குட்வில். அப்போ வெளியே போகிறாருன்னா அவருக்குரிய ஷேர் ஆஃப் குட்வில் அவருக்கு கொடுத்துடணும். அதே போல் தான் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. 3 பேர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுறோம்னு நினைக்கணும்னா அந்த நேரத்துலையும் குட்வில்லை நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் அந்தந்த டாப்பிக்கில் வரும்போது ரெக்கார்டிங் எப்படிங்க பார்ப்போம். நவ் நீட் ஃபார் ரைட். ஓகே, இது எல்லாமே செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். ரைட், அடுத்தது இஃப் த ஃபேம் இஸ் சோல்டு. ஒரு ஃபேமை விற்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி விற்கன்னு நினைக்கும் பொழுது அசட் எவ்வளவு இருக்கு, லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அது போக எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அது பர்ச்சேஸ்டு குட்வில். இது அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். பர்ச்சேஸ்டு குட்வில் எப்போ ஒரு பிஸ்னஸை ஒருத்தர் சேல் பண்ணுறாருன்னா அவர் பிஸ்னஸ்ஸு இதே போல் குட் நேம் உருவாக்கி வச்சிருக்கிறாரா? உருவாக்கி வச்சுருந்தாருன்னா அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும், அந்த நேரத்தில் குட்வில் வரும். அதே போல் அமால்கமேஷன் ஆஃப் ஃபேம், 2 ஃபேமை ஒன்றா இணைக்கும் போது, அதே போல் ஒரு ஃபேம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது, அதை கம்பெனியாக மாற்றன்னு நினைக்கிறோம். எதுக்காகனா லிமிட்டட் லைபிலிட்டி, கம்பெனிக்கு லிமிட்டட் லைபிலிட்டி. அப்போது அந்த நேரத்தில் அதையும் குட்வில் நம்ம கால்குலேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இதெல்லாம் அங்கங்கே பாயிண்ட் வரும்போது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில், பர்ச்சேஸ்டு குட்வில், இது 2 என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே பாய்ஸ்.